பிறந்த குழந்தைகளை தவிர மித்த எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரெஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை சார். எதுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், ஏன் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்னு யாருக்குமே தெரியாது சார். ஆனால் ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து உள்ளே தாங்கிக்கிட்டே ஓடிக்கிட்டே இருக்கும் சார். இதுக்கெல்லாம் எண்கணிதம் என்ன சொல்ல நினைக்குது சார்? எண்கணிதத்துக்கும் இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ஏதாவது தொடர்பு உண்டா சார்? என்னமோ பண்ணுது, ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாக இருக்குது. அப்போ அது நம்ம என்ன பண்ணுறோம், அந்த நேரத்தில் ஏதோ ஒரு மாதிரி இரிட்டேட்டிங் ஆகிடும், ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிடும். இது ஹியூமன் பீயிங் நேச்சர். இது மொத்தமாகவே பண்ண போகும்போது என்ன ஒன்று கேட்டிங்கனாக்கா, எல்லாத்தையும் பாடியை போட்டு அழுத்து போகும்போது அது மன அழுத்தம் ஆயிடுது. ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஃபஸ்ட்டு காரணம் இளைஞர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த காதல் தோல்வி, இல்லை காதல்னால ஒரு சண்டை சச்சரவு, இல்லை சின்ன சின்ன பிரிதல், அதுக்காக வலியாக இருக்குது, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க சார். அந்த மாதிரி வந்து தொடர்ந்து காதலால் வழியில் வந்து தவிச்சிட்டே இருக்கக்கூடிய ஒரு எண்கள் அப்படின்னா எந்தெந்த எண்களை நம்ம சொல்லலாம்? இவங்கெல்லாம் காதல் அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லணும். எந்த எண்கள் சார்? அப்போ நாம் என்ன பண்ணோம், கொஞ்சம் ஓரளவுக்கு அதனுடைய ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு உண்டான வழியை தேடிக்கணும். என்ன பண்ணணும், மெடிடேஷன் பண்ணணும், யோகா பண்ணணும், நியூமராலஜி பேர் எழுதிட்டு அதை எழுதணும். ஏன்னா எல்லாம் பண்ணிட்டா பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகிடும். நியூமராலஜி படி வந்து நம்ம என்ன மாதிரியான எண்களை தொடர்ந்து பயன்படுத்துறதுனாலேயே, சொல்கிறதுனாலேயே, எழுதுறதுனாலேயே அந்த ஸ்ட்ரெஸ்ஸினுடைய அளவு அப்படின்றத குறைக்க முடியும் சார். சப்போஸ் என்னையா நீட்டு சொல்கிறீங்க, நாங்கள் வேணாக்கா ஒரு சில ஏதாவது ஒரு மந்திரமாவது எங்களுக்கு சொல்லி கொடுத்துருங்க, நாங்கள் பேசாமல் அதையாவது சொல்லிட்டு இருக்கிறோம் இல்லையா? எல்லாரும் அதையும் பண்ண முடியாது, சில பேரால் ஒரு சின்ன மந்திரம். இந்த மந்திரம் நீங்கள் நினைக்கிற மாதிரி பெருசாக ஆகாவலாம் இல்லை, சிம்பிள். ஃபார்மட் நியூமராலஜி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நேயர்கள் கேட்கக்கூடிய ஃபார்மட் நியூமராலஜி சம்பந்தமான கேள்விகளுக்கு பதில் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கான கேள்விகளுக்கு பதில் சொல்கிறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு ஃபார்மட் நியூமராலஜியினுடைய தந்தை டாக்டர் மகாஸ் தன்சேகராஜா அவர்கள் நினைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ வந்து நிறைய மக்கள், அதாவது பிறந்த குழந்தைகளை தவிர மித்த எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரெஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை சார். எதுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், ஏன் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்னு யாருக்குமே தெரியாது சார். ஆனால் ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து உள்ளே தாங்கிக்கிட்டே ஓடிக்கிட்டே இருக்கும் சார். இதுக்கெல்லாம் எண்கணிதம் என்ன சொல்ல நினைக்குது சார்? எண்கணிதத்துக்கும் இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ஏதாவது தொடர்பு உண்டா சார்? அது இருக்குது. அதே நேரத்தில் அந்த இருக்குன்னு சொல்கிறதுக்கும் முன்னாடி உலகத்தினுடைய இப்போ உள்ள சூழ்நிலைக்கு எல்லாமே மாறி போயிருக்கு. கிரகத்தினுடைய அமைப்புகள் எல்லாமே மாறி போயிடுச்சு. புது புது கிரகங்கள்லாம் உருவாகிருக்கு. நம்ம பழசையே பேசிகிட்டு இருந்தேன்னாக்கா இவ்வளோதான் 9 கிரகம் தாங்க இருக்குது, அதுக்கப்புறம்லாம் எதுவும் இல்லைனாங்க. அது மாதிரி நிறைய நூற்றுக்கணக்கான கிரகம்லாம் வளர்ந்துருச்சு. சயின்டிஃபிக்காகவும் அதை ஏற்றுக்கிட்டாங்க, நாசாலையும் அதை சொல்கிறாங்க. அப்போ புதுசாக வரும்போது அந்த கிரகமே வந்துட்டு அதனுடைய தன்மைக்கு உண்டான இது உள்ள வெளியே காமிக்க தானே செய்யும். ஏற்கனவே வராரு, இன்னொருத்தர் புதுசாக வராரு, இவங்க 2 பேர் கிளாஷ் ஆகிறாங்களான்னு இன்னும் தெரியல. அதெல்லாம் வரும்போது அதனால தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இயற்கையினுடைய தட்பவெப்பங்கள்லாம் பார்த்துட்டு எதுவுமே யாராலுமே யூகிக்க முடியாத அளவுக்கு தான் உலகமே இருக்குது. வெயிலுடைய தாக்கம் எப்போ வரும், என்னெல்லாம் அக்னி நட்சத்திரத்தில் தான்ப்பா வெயிலே தாங்க முடியாது அப்படின்னு இருந்துச்சு. இப்போ அக்னி நட்சத்திரத்தில், அக்னி நட்சத்திரத்துக்கு முன்னாடி நான் ஜனவரிலேருந்தே இருக்குது. இது எப்போ நான் முடியும்னு கேட்டாக்கா செப்டம்பர் வரைக்கும் இந்த வெப்பம் இது இருக்குங்கிறாங்க. அப்போ அக்னி நட்சத்திரம் என்ன இருக்குது, ஒன்றுமே இல்லை. அப்போ குளிர் அதோட தாசி, பனி அதோட தாசி, எல்லாமே அதிகம் மிகப்படுத்தி தான் இருக்கும். அப்படி இருக்கும் போகும்பொழுது அப்போது கிரகத்தினுடைய இது வந்துட்டு நிலைப்பாடுகள் மாறும் போகும்போது இந்த மாதிரி எல்லா அதனுடைய தாக்கங்கள்லாம் மனுஷனோட கூடுதலாக இப்போ நம்ம இருக்குது. பாடி கொஞ்சம் ஹீட் ஆகிடுச்சிங்க. பாடி கொஞ்சம் நமக்குள்ளேயே வந்து சராசரியாக ஒரு ஹீட்டுன்னு சொன்ன போகும்போது வழக்கமாக நம்மளுடைய அஸ்யூஷலாக இருக்கிற பாடி நம்மளால் இருக்க முடியுதா? என்னமோ பண்ணுது, ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாக இருக்குது. அப்போ அது நம்ம என்ன பண்ணுறோம், அந்த நேரத்தில் ஏதோ ஒரு மாதிரி இரிட்டேட்டிங் ஆகிடும், ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிடும். இது ஹியூமன் பீயிங் நேச்சர். இது மொத்தமாகவே பண்ண போகும்போது என்ன ஒன்று கேட்டிங்கனாக்கா, அந்த உள்ள மன அழுத்தம் உள்ள வந்துட்டு அந்த எல்லாத்தையும் பாடியை போட்டு அழுத்து போகும்போது அது மன அழுத்தம் ஆயிடுது. ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஃபஸ்ட்டு காரணம், ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஃபஸ்ட்டு அதுதான் பேசிக் காரணமே. இதை தாண்டி வீட்டுக்கு வீடு வாசப்படி மாதிரி, வீட்டுக்கு வீடு மண் வாசனை தான், பொன் வாசனை யாருக்கிட்டையும் இல்லை. பிரச்சனைகள் குடிசை அளவில் இருந்தாலும், குடிசை வீட்டில் ஒருத்தர் இருக்கிறாருன்னா குடிசை அளவுக்கு பிரச்சனை வச்சுருக்கிறாருன்னு அர்த்தம். ஃப்ளாட்டில் இருக்கிறாங்க ஒரு 500-700 ஸ்கொயர் ஃபீட்டில், அப்போ நீங்கள் அதுக்கு தகுந்ததுக்கு பிரச்சனை உள்ளே வச்சுருக்கீங்கன்னு அர்த்தம். நானும் இண்டிவிஜுவல் ஹவுஸ் வச்சுருக்கிறேன், அப்போ இண்டிவிஜுவல் ஹவுஸுக்கு உண்டான பிரச்சனை. நான் பெரிய மாளிகை வச்சுருக்கிறேன் இருக்குது.
ஸோ அப்போது நீங்கள் எந்த அளவில் வீடு இருக்குங்களோ அந்த அளவுக்கு உங்கள் பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு ஃபேமிலிக்குள்ளேயும் பிரச்சனைகள் பல ரூபத்தில் இருந்து ஒரு ரூபத்தின் மூலமாக வருது. இது வந்து டோர் டு டோர் உலகம் ஃபுல்லாக எல்லாத்துக்கும் இருக்குது. இது இருக்கிறதுக்கு காரணமே நான் சொன்ன அங்கே உள்ள காரணம் தான். அதனால தான் இது இருக்குது. ஏன் அதுக்கு இதுக்கு என்னங்க சம்பந்தம்? என்னமோ நீங்கள் இயற்கைக்கு முதல்ல சொன்னீங்க, அப்புறம் ஃபேமிலிக்குள்ளே வரீங்க. ஆமாம், அது அங்கே அந்த மாதிரி தொந்தரவு பண்ணுறதுனால ஒரு வீட்டில் குழந்தை இருக்குது, கல்யாணம் ஆகுது, குழந்தை பிறகுது. குழந்தை டிஸ்டர்ப்டு உள்ள ஒரு குழந்தை பிறந்தாக்கா அவங்களுக்கு எப்படி சந்தோஷம் இருக்கும்? இதனுடைய தாக்கம் எல்லாத்தையும் தாக்கும் இல்லையா? அதனுடைய தாக்கம் இதையும் தாக்கும். அப்போ அந்த ஃபேமிலிக்குள்ளே எங்கே சந்தோஷம் இருந்தது அந்த ஃபேமிலிக்காகட்டும். இன்னொரு ஃபேமிலியில் ஒவ்வொரு டென்ஷன், என்ன பேசுறதுன்னே தெரியல. ஏன்னா நான் முதல்ல சொல்லிட்டேன்ல, கிரகத்தினுடைய அமைப்பு அப்படி இருக்கிறதுனால இவங்க என்ன பேசுகிறேன்னே தெரியலையாது, என்ன பேச போகிறோன்னு தெரியல, ஏதோ பேசிடுறாங்க. நல்லா தான் பேசிட்டு இருந்தாங்க. திடீர்னு வந்துட்டு நேற்று கூட தான் சினிமா போயிட்டு இருந்தாங்க 2 பேரும், ஹஸ்பண்ட் ஒய்ஃபும். காலமாக பார்த்தா நீ உன் வேலையை பாரு, நான் வேலை பாரு, ஆளுக்கு ஒரு பக்கம் போயிட்டாங்க. என்ன நான் பார்த்தானாக்க அவளை பேசிட்டாங்க. அவங்களால அதை கண்ட்ரோலே பண்ண முடியல. அப்போ பேசிக் வந்து பிரச்சனை வந்துட்டு வீட்டுக்குள்ளே வீடு இருந்தால் கூட அங்கே தான் பிரச்சனை. இப்போது இன்றைக்கி உலகத்தினுடைய தட்பவெப்பதெல்லாம் வந்து டோட்டலாக மாறி போயிடுச்சு, சூழ்நிலையும் மாறி போயிடுச்சு. அதனுடைய தாக்கம் தான் எல்லார் வீட்டையும் தாக்குது. சரிங்க, இதை சொல்லி விட்டுட்டீங்க, நான் கேட்டுட்டு போயிட்டோம், அப்புறம் என்னங்க? அதை தான் சொல்ல வரேன். இங்கே தான் நாம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு சொல்லிட்டோம். ஒரு விஷயத்தை வந்துட்டு ரொம்பவும் ரிஷி மூலமும் நதி மூலமும் தேட முடியல. ஆனால் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிறோம், தெரிஞ்சுக்கிறோம். அங்கே தான் இது இருக்குது, வேறு எங்கே இல்லைங்கிறது. அப்போ நாம் தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்போ நாம் என்ன பண்ணோம்? கொஞ்சம் ஓரளவுக்கு அதனுடைய ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு உண்டான வழியை தேடிக்கணும். என்ன பண்ணணும்? மெடிடேஷன் பண்ணணும், யோகா பண்ணணும், நியூமராலஜி பேர் எழுதிக்கிட்டு அதை எழுதணும். ஏன்னா எல்லாம் பண்ணிட்டா பிரபஞ்சத்தோடு கனெக்ட் ஆகிடும். இப்போ வந்து நியூமராலஜி படி வந்து நம்ம என்ன மாதிரியான எண்களை தொடர்ந்து பயன்படுத்துறதுனாலேயே, சொல்கிறதுனாலே, எழுதுறதுனாலேயே அந்த ஸ்ட்ரெஸ்ஸினுடைய அளவு அப்படின்றத குறைக்க முடியும் சார். அதான் இப்போ சப்போஸ் என்னையா நீட்டு சொல்கிறீங்க, நாங்கள் வேணாக்கா ஒரு சில ஏதாவது ஒரு மந்திரமாவது எங்களுக்கு சொல்லி கொடுத்துருங்க, நாங்கள் பேசாமல் அதையாவது சொல்லிட்டு இருக்கிறோம் இல்லையா? எல்லாரும் அதையும் பண்ண முடியாது, சில பேரால் இருக்கணும். ஒரு சின்ன மந்திரம், இந்த மந்திரம் நீங்கள் நினைக்கிற மாதிரி பெருசாக ஆகாவலாம் இல்லை, சிம்பிள். ஹம்னு ஒரு மந்திரம். ஹம் அப்படின்னு சொல்லிட்டு தினமும் காலமுறை ஒரு 10 நிமிஷமோ காலமுறை உங்களால் எவ்வளோ நேரம் சொல்லுங்கள், மதியம் சொல்லுங்கள். ஆனால் அது கொஞ்சம் சவுண்டு கொடுத்து தான் சொல்லணும். அப்படிலாம் சொன்னால் வராது. இப்போ நான் சொன்ன மாதிரி சொன்னால் தான் அது வேலை செய்யுது. ஏன்னா இப்போ சில மந்திரம்லாம் உள்ளுக்குள்ளே சொல்லிக்கலாம், அது ஓகே, வாய் விட்டு சொல்லிக்கலாம், உதறு மட்டும் மூவ் பண்ணலாம். சில மந்திரத்தை சவுண்டு கொடுத்தா தான் வேலை செய்யும். ஏன்னா சவுண்டு ஒலி தான் முக்கியம். இப்படி ஒரு ஹம்முங்கிற மந்திரத்தை யாரும் உச்சரிச்சிருக்க மாட்டாங்க. இதெல்லாம் தேவலோக மந்திரம். ஹம்முங்கிறது நாம் பயன்படுத்துகிற மந்திரம் இல்லை, தேவலோகத்தில் தேவர்கள் பயன்படுத்துறது, அவங்க பயன்படுத்துகிறக்கூடிய ஒரு மந்திரம். பப்ளிக்காக எல்லாத்துக்கும் சொல்லியாச்சு, எல்லோரும் யூஸ் பண்ண. அழகாக உட்காந்துட்டு ஹம் ஓம் சொல்கிறோம் இல்லைங்களா? ஆமாம், அதோட இது பயங்கரம். ஸோ இப்போ நான் சொல்கிறேன், எனக்கு உருன்னு ஏறுது. எல்லோரும் சொல்லி பாருங்கள், அப்படி ஒரு பவர்ஃபுல்லு. அப்படியே மைண்டு ரிலாக்ஸ் ஆகிடும், கனெக்ஷன் இங்கே ஏறிடும். இங்கிட்டு அப்படியே விட்டுட்டு பயங்கரமாக இருக்குது இங்கே பவர், அப்படி நீங்கள் உணர்வீங்க, ஃபீல் பண்ணுவீங்க. அப்படி ஒரு பவர். அதனால் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள், ஸ்ட்ரெஸ்ஸு பறந்து போயிடும். ஒன்றும் முடியாது. சரிங்க, நான் ஒரு 2 நாள் சொன்னேன், சரியாக போயிடுச்சு. அப்புறம் நான் 2 நாள் சொல்ல நீங்கள் வந்துடுச்சு. ஏங்க டெய்லி சொல்லணுங்க, அது நீங்கள் டெய்லி சொல்லணும். என்ன ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது என்ன 2 நாள் வந்துட்டு போகிறதுக்கு நான் கெஸ்ட்டாக அவங்க பரமௌண்ட்டாக சுற்றிக்கிட்டே தான் இருப்பாங்க. எல்லாம் எனர்ஜி மாதிரி சுற்றிக்கிட்டே இருப்பாங்க, காற்றோட காற்று சத்து கலந்துட்டு இருப்பாங்க. நீ வாடு சொல்லுங்கள், 10 நிமிஷம் கால் ஹவர், ½ ஹவர். ஆனால் எனக்கு தெரிஞ்சு ½ ஹவர்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா பவர் மோர் பவர், அது ரொம்ப ஜாஸ்தி பவர். அது 10 நிமிஷம் கால் ஹவர் சொல்லுங்கள். ஒன்றும் இல்லை, ஹம்மு தான், அது வேறு ஒன்றும் இல்லை. அதுக்காக இவ்வளோ பவர் சொல்லுங்கள், இருக்கா இல்லைன்னு டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இப்படி ஒரு பவர் பார்க்குறீங்க, அதான் சொல்கிறது. தேவலோக மந்திரம் இது வரைக்கும் தெரியலையா? தெரியல, யாருக்கும் தெரியாது, தெரியல. இப்போ சொல்லி கொடுத்துரு, எல்லோரும் செய்யுங்க. இந்த மந்திரமே உங்களுடைய உலகத்தில் இருக்கிற அவ்வளோ பேருடைய யார் யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ உங்களை உச்சரிச்சிங்கனாக்கா, இதனோட உச்சாரணம்னா அவ்வளோ பவர். ஸ்ட்ரெஸ் எல்லாம் பறந்து போயிடும், ஓடி போயிடும். ப்ளசண்ட்டாக இருப்பீங்க, பீஸ்ஃபுல்லாக இருப்பீங்க, சூப்பராக இருப்பீங்க.
சூப்பர் சார். நான் வந்து மக்களுக்கு வந்து தேடி திரிகிற ஒரு விஷயமே அதுதான், ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடச்சிடாதா அப்படின்னு. கண்டிப்பாக அதை வந்து பயன்படுத்தி பார்த்துட்டு நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுவாங்க சார். அதே மாதிரி வந்து இளைஞர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த காதல் தோல்வி, இல்லை காதல்னால ஒரு சண்டை சச்சரவு, இல்லை சின்ன சின்ன பிரிதல், அதுக்காக வலியாக இருக்குது, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க சார். அந்த மாதிரி வந்து தொடர்ந்து காதலால் வழியில் வந்து தவிச்சிட்டே இருக்கக்கூடிய ஒரு எண்கள் அப்படின்னா எந்தெந்த எண்களை நம்ம சொல்லலாம்? இவங்கெல்லாம் காதல் அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லணும், எந்த எண்கள் சார்? ஆமாம், இப்போ என்ன பர்சனலாக கேட்டிங்கனாக்கா ஒரு நம்பர் 1லேருந்து 1, 10, 19, 28, 2 இது மாதிரி சொல்லிட்டு 9 நம்பர் வரும்னாக்கா எந்தெந்த நம்பர் ஆண் நம்பர், எந்தெந்த நம்பர் பெண் நம்பர் சொல்லுவேன். எந்தெந்த நம்பர் வந்துட்டு லவ் மேரேஜ் தான் கன்ஃபார்ம். இப்போ 13ஆம் தேதி அப்படின்னாக்கா அவங்க லவ் மேரேஜ் தான் கன்ஃபார்ம்டாக லவ் மேரேஜ், அது பெண்கள் தான் இருப்பாங்க. 24ஆம் தேதி ரெண்டுமே இருக்கும், ஒரு 60% லவ் மேரேஜ் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இருக்குது. இப்போ இதில் என்ன நமக்கு என்னென்னாக்கா அவங்க எந்த மேரேஜ்னாலும் பண்ணட்டும், ஆனால் பண்ணுற மேரேஜ் சக்ஸஸ் ஆகணும். ஆமாம், அதுதான் அவங்க. ஏன்னா இன்றைக்கி உள்ள பெற்றோர்களே வந்துட்டு எப்பா நீ எந்த மேரேஜ்னாலும் பண்ணுப்பா, நாங்கள் ஓகே. ஒரு சில பேர் தான் அதனுடைய அவங்களுக்கு அதனுடைய தாற்பயம் தெரியாதனால அந்த பழைய அந்த எத்திக்ஸை வச்சுக்கிட்டு இல்லை எங்களுக்கு அப்படி இப்படிலாம் முக்கால்வாசி பேர் வந்துட்டாங்க. பரவாயில்லைங்க, ஆமாப்பா பொண்ணுக்கு 30 வயசு கடந்துருச்சு, இனிமேல் எந்த பையனாக இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல பையன் நல்ல ஃபேமிலி இருந்தாலும் பரவாயில்ல, எங்களுக்கு எல்லா மனுஷன் நல்லா இருந்தாலும் சரி அப்படின்ற ஒரு முடிவு கன்க்ளூஷன் எல்லோரும் வந்துட்டாங்க. ஒன்றும் தவறு இல்லை. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நம்பரை பாருங்கள், நம்பரை பார்த்து உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னாக்கா நீங்கள் அதை மூவ் பண்ணி பேசி சக்ஸஸ் பண்ணிக்கிங்க. ஆனால் இதில் அதிகமாக காதல் வயல்படுறது 4ஆம் நம்பர் வரும், 6 வரும், 2 வரும், 7 வரும். கம்பல்சரி இவங்க இதில் தான் அதிகமாக மாட்டுவாங்க. இதில் தான் என்ன பொறுத்த நீங்கள் மாட்டுங்க இன்னும் பண்ணிக்கிங்க, ஆனால் சக்ஸஸ் ஆகிறதுக்கு உண்டான ஆளை தேடிட்டு கரெக்டாக பண்ணுங்கள். அதில் போய் இது லூஸ் பண்ணிடாதீங்கன்றது தான் அட்வைஸ். கண்டிப்பாக சார். இப்போ வந்து காதல் பயப்படக்கூடிய எண்கள், கவனமாக இருக்க வேண்டிய எண்கள் அப்படின்னு சொல்லிட்டீங்க சார். அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த ஒரு விஷயத்தினால ஸ்ட்ரெஸ் ஆகிறேன், என்னோட தொழிலில் சின்னதாக மேனேஜர் வந்து இந்த வேலையை செய்யுங்கப்பா அப்படின்னு சொன்னாலே எனக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுது, எனக்கு கோவம் வருது. அந்த மாதிரி வந்து தொழில் செய்யக்கூடிய இடங்கள்லையோ இல்லை வேலை பார்க்க இடங்களையோ தொடர்ந்து வந்து மன உளைச்சல் ஆகக்கூடிய எண்கள் அப்படின்னா எந்த எண்கள் சொல்லுவோம் சார்? இல்லை, பொதுவாக வந்து தொழில் செய்யக்கூடிய எண்ணும் போது இப்போ நம்ம அதை தான் முதல்ல சொல்லிட்டோம். இப்போ உலகம் ஃபுல்லாக வந்துட்டு அந்த ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது இந்த தொழில் செய்கிறவன் அந்த எல்லாருக்கும் இருக்கு. அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு உண்டான வழிமுறை தான் நம்ம மந்திரத்தை சொல்லிட்டோம். நீங்கள் அந்த மந்திரத்தை சொல்லுங்கள். நீங்கள் தொழில் பண்ண மட்டும் மந்திரத்தை சொல்கிறதுக்கு என்ன எவ்வளோ நேரம் போகுது? நம்ம ஒரு 10 நிமிஷம் சொல்கிறோம், 2 வேளை சொல்ல முடியாது, 1 வேளை சொல்ல உங்கள் சௌகரியம். அதையே சொல்லி பாருங்கள், பிரமாதமாக இருக்குது, ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கிறேன், சூப்பராக இருக்கணும் சொல்லுங்கள். உங்கள் ப்ளசண்ட்டாக இருக்கிறதுக்கு தான் நான் சொல்லுவோம், ஃபஸ்ட் கிளாஸ் ஆகிடுவாங்க. ஓகே சார். இப்போ வந்து நீங்கள் சொன்ன மந்திரம் வந்து எங்களுக்கு ரொம்ப வந்து ஒரு ப்ளசண்டபுளாக இருக்குது. இருந்தாலும் கூட இப்போ நான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கேன், இந்த ட்ராவலில் எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, அப்போ நான் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு ஏதாவது எண்கள் மாதிரி நான் வந்து பிரயோகப்படுத்தலாமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ஏதாவது எண்கள் உண்டா சார்? இருக்குது. இப்போ சப்போஸ் அவங்க ஒரு வேளை 13ஆம் தேதி பிறந்து இது மாதிரி இருந்து எங்களுக்கு அதில் ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கனாக்கா நம்பர் 19 அப்படின்னு செஞ்சு உங்கள் பாக்கெட்டில் வச்சுக்கிங்க. நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. அதேமாரி வந்துட்டு நம்ம 24க்கு சொன்னோம், நீங்கள் வந்து 9ஆம் நம்பரை செஞ்சு உங்கள் பாக்கெட்டில் வைங்க, எல்லாமே சக்ஸஸ் ஆகுது. அடுத்து 2க்கு நீங்கள் 3ஆம் நம்பர் செஞ்சு பாக்கெட்டில் வச்சுக்கிறீங்க. அதனால் இது எதுக்குனாக்கா இந்த நம்பரை நீங்கள் இவ்வளோ அளவு போல் எடுத்துகிட்டு பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு சக்ஸஸ் கன்ஃபார்மாக கிடைக்கும். இந்த நம்பருக்கு இதெல்லாம் செய்யிருக்கு. இப்போ சொன்ன நம்பரை நான் சொன்னதுக்கு ஒரு 3க்கு சொல்லியிருக்கேன், நீங்கள் எல்லாம் யூஸ் பண்ணிங்க, எல்லாம் சக்ஸஸ் ஆகிடும். ஓகே. இப்போ நான் வந்து தொடர்ந்து வந்து என் வேலையில் நல்லா தான் சார் போயிட்டுருக்கேன். இருந்தாலும் கூட வந்து என்னை வந்து முன்னேற விடாமல் தடுக்கிறது இந்த ஒரு காரணமாக இருக்குது அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்தை ஓவர் திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு எந்த எண்கள் நான் பயன்படுத்தலாம்னு கேட்டால் எந்த எண்கள் நம்ம கொடுப்போம் சார்? தொடர்ந்து அவங்களுக்கு பிரச்சனையை கொடுத்து கொண்டு இருக்குது அப்படின்னு சொன்னால் தான் அவங்களுக்கு டேட்டிலேருந்து ஃபேட் நம்பர் ரொம்ப வீக் ஆகிடுச்சுன்னா அது அவங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும். அது என்னன்னாக்கா கண்ட மணிக்கு பிரச்சனை. ஒருத்தருக்கு வந்து விதியன் ரொம்ப வீக்குனாக்கா தேவையில்லாத பிரச்சனைகள் உள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். அதிலேருந்து அவங்க வெளியவே வர முடியாது. ஒரு பிரச்சனை போயிடுச்சுன்னா இன்னொன்று உள்ளே வந்துடும். அப்போது அவங்க உதாரணத்துக்கு அவங்க வந்துட்டு டேட்டு வந்து 1-3 இருக்குது அப்படின்னாக்கா விதியன் 3 இருந்துச்சுன்னா 9ஆம் நம்பர் செஞ்சு வீட்டில் அழகாக வச்சுக்கிடலாம். தேவையில்லாத பிரச்சனை உள்ளே வரவே வராது. அப்புறமா வந்துட்டு டேட்டு 2 ஃபேட்டு 2 அப்படின்னாக்கா அவங்களுக்கும் இந்த ப்ராப்ளம் வரும். 5ஆம் நம்பர் செஞ்சு வீட்டுக்குள்ளே வச்சுக்கிடலாம். அடுத்து வந்துட்டு 6ஆம் நம்பருக்கு தேதி 6
விதி எண்ணு 2ன்னு வச்சுக்கிறீங்க. இவங்க என்ன நம்பர் செஞ்சுக்கலாம்னா இவங்களும் வந்துட்டு 5ஆம் நம்பர் செஞ்சு ஒரு நம்பர் மாதிரி செஞ்சு வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டாக்கா இது மாதிரி நிறைய காம்பினேஷன் இருக்குது. அழகாக எல்லா பிரச்சனையும் சார்ட் ஆகிடும். அந்த ஃபேட்டு வீக் இருக்கிறதுனால தான் பிரச்சனை வருது. அந்த பிரச்சனை இனியும் வராது. ஆட்டோமேட்டிக்காக ஒரு பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னா அதோட போயிடும். மேற்கொண்டு பிரச்சனை வராது. அவ்வளோதான். ஓகே சார். இப்போ வந்து தொடர்ந்து வந்து எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த உலகத்தில் வந்து ஸ்ட்ரெஸ்ஸுன்னு இல்லை, எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு அப்படின்றது உண்டு. அது வந்து எண் கணிதத்து மூலமாக நிறைய பேர் கொடுத்துட்ருக்கீங்க. ஏன்னா வந்து ஃபார்மேட் நியூமராலஜி அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம வந்து நீங்கள் கண்டுபிடிச்சி நிறைய மக்கள் வந்து அதனால் பயனடைஞ்சிட்ருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். இப்போ நம்ம இந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு என்ன மாதிரியான மந்திரங்களையும் எண்களையும் பயன்படுத்தலாம் அப்படின்றத பற்றின ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். கண்டிப்பாக அதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். ரொம்ப நன்றி சார். வணக்கம்மா.